இங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பா. அம்மா வீட்டுல வந்து நல்லா சந்தோஷமா தான் இருப்பா. இப்ப இந்த வீட்டோட மருமகளுக்கு வந்து இவ மட்டும் வீட்டுக்கு வந்து நல்லா சந்தோஷமா இருக்காளே, நம்ம மட்டும் நம்மளோட அம்மா வீட்டுக்கு போக முடியலையே, சரி அட்லீஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணியாச்சும் பேசலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து போயிருப்பா. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, நான் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ, எப்போ கல்யாணம் ஆச்சோ அதுதான் உன்னோட வீடு, அதனால அடிக்கடியெல்லாம் இங்க வந்துட்டு இருக்க கூடாது, உன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு நீ அங்கேயே இரு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப மாமியார் வந்து அவங்களோட பொண்ணுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. நம்மளோட அம்மா கையால சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா நம்மளுக்கு இந்த குடுப்பனை இல்லாம போயிருச்சு அப்படின்ட்டு அவளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. இப்ப அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி பார்க்கிங் வர சொல்லியிருப்பாரு. பேகா ட்ரெஸ் வாட்ச் ஷூன்ட்டு நிறைய இருக்கு. தங்கச்சி ஊருக்கு வந்திருக்கால, அதனால அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா இப்ப கார் ஹார்ன் சவுண்ட் கேட்கும். யாருன்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. நம்மளோட தங்கச்சி வந்து இங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கா, ஆனா நம்மளோட வைஃப் வந்து அப்பா அம்மாவை பார்க்காம கஷ்டப்படுறாளே அப்படின்றதுக்காக இவரே கையோட போயிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு வேலை செஞ்சு தரா, அதனால இவளுக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வைஃப்க்கு தான் வாங்கியிருப்பாரு. பிறந்த இடம் வீடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால இவங்களை வந்து நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா பாத்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்காங்க.